உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, டாக்டர் ராஜ்குமார் எதை முன்னெடுத்தாலும் ஒரு சிறப்பாக முன்னெடுப்பார். அது அவருடைய மெடிக்கல் துறையாகட்டும் அல்லது சோசியல் சர்வீஸ் ஆகட்டும், ஒரு சிறந்த சேவையை செய்யக்கூடிய சகோதரர். அதே போல் நம்முடைய ஏசிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 இலவச ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு ரஷ்ய அரசாங்கமும் யுனைடெட் கிங்டம் சேர்ந்து ஒரு ஹானரி டாக்டர் பட்டம் கொடுக்குறான்னா தமிழருக்கு எவ்வளோ பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறார் நம்மளுடைய அண்ணன் ஏசிஎஸ் அவர்களும். டாக்டர் ராஜ்குமார் அவர்கள், நான் கேட்டேன் என்ன ஸ்பெஷலிஸ்ட், நான் வயிறு சம்மந்தமான ஸ்பெஷலிஸ்ட்னார். இன்றைக்கு வயிறு சம்மந்தமான ஸ்பெஷலிஸ்ட் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த போல் டாக்டர் அவர் ஸ்டீம் செல்லில் ஒரு பெரிய நிபுணத்துவம் பெற்றவர். 2013 கூகுள் லென்ஸ் மூலியமாக இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை செய்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவர். அப்படிப்பட்ட சாதனையாளர் மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கையால் விருது வாங்கின திரு ராஜ்குமார் அவர்கள் நம்மளுடைய வஉசி ஐயாவை பற்றின அவருடைய வாழ்க்கை வரலாறு தொகுத்து ஒரு அழகான புஸ்தகத்தை நமக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். வஉசி ஐயா அவர்கள் அவர் என்ன கனவு கண்டாரோ சுதேசி இயக்கம், அந்த கனவை இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம். ஐயா சுயசார்பு பாரதத்தை வஉசி ஐயா அவர்கள் 1906 ஆரம்பிக்கிறார். தனியாக தன்னுடைய கப்பலை தொடங்குறார், தன்னுடைய சொத்தை விற்கிறார். பெரிய பாரிஸ்டர், ஒரு பெரிய ஜமீன், அதுதான் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். தன்னுடைய சொத்தை விற்று வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக நான் இந்த நாட்டில் என்னுடைய கப்பல், பாரத தேசத்தினுடைய கப்பல், பாரத மாதாவுடைய கப்பலை இயக்குவேன் என்று அந்த கப்பலை இயக்கியவர் வஉசி ஐயா அவர்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க. வெள்ளைக்காரர்களை எதிர்த்து தன்னுடைய முழு சொத்தையும் பாரிஸ்டர் தொழிலை விட்டுட்டு முழு சொத்தையும் விற்று ஒரு கப்பலை நடத்தி அன்றைக்கே நம்மளுடைய சுயசார்பு பாரதத்தை நமக்கு நிறைவேற்றி இருக்கிறது நம்மளுடைய வஉசி ஐயா அவர்கள். அவருடைய கனவை நாம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆத்ம நிர்பர் பாரத்தில் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது, பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல நம்மளுடைய இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் பாரத்தில், சுயசார்பு பாரத்தில் நம்ம ஊரில் செய்த நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள். ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரத்தில் கிட்டத்தட்ட 260 கோடி வேக்சின், கோவிட் வேக்சின் உலக நாடுகள்லாம் நினைச்சாங்க, ஓ நம்ம நாட்டில் வாங்குவாங்க, நம்மகிட்ட வாங்குவாங்க, இந்தியா கையேந்துவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் இங்கு தயாரிக்கப்பட்டு நமக்கெல்லாம் வேக்சின் கொடுத்து வெளிநாடுகளுக்கும் நாம் வேக்சினை ஏற்றுமதி செய்திருக்கின்றோம். ஐயாவுடைய வஉசி ஐயா அவர்களுடைய கனவான சுயசார்பு பாரதத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். 2014க்கு முன்னாடி நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இராணுவ தளவாடங்களை. 2014க்கு முன்னாடி இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இறக்குமதி நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேல நாம் இன்றைக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்கின்ற நாடாக இருக்கிறது சகோதரர்களே. ஆபரேஷன் சிந்தூர்ல அதை நாம் பார்த்தோம். எல்லை தாண்டாம, அல்ல சர்வதேச எல்லைக்கு போகாம, பாகிஸ்தானுக்குள்ளேயே போகாம நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் செய்த, இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தில் செய்த இராணுவ தளவாடங்களை வைத்து பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுத்தோம்னா அது நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் நாம் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்கள் மூலியமாக பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு அடியை கொடுத்தோம் சகோதரர்களே. ஐயா வித்துட்டு போனார். 1906 நம்முடைய வஉசி ஐயா அவர்களுடைய வித்து இன்றைக்கு 2026 நாம் அதை 2025 நிறைவேற்றி 24 25 நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அவருடைய கனவை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம்.
இன்றைக்கு மேக் இன் இந்தியா, இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள் அப்படி உலக நாடுகளிலிருந்து பல கம்பெனிகள் இந்தியாவில் உற்பத்தி செய்ய வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா வஉசி ஐயா அவர்கள் 1872 வருஷம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஐயா அவர்கள் பிறந்தார்கள். இந்த தேசம் அடிமைப்பட்டிருந்தது. அந்த தேசம் வெள்ளையர்கள் கிட்டத்திலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஐயா அவர்கள் தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்றுவிட்டு நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய நாட்டினுடைய சேவைக்காக வந்தார்கள். நான் சொன்ன 1906 சுதேசி கப்பலை நிறுவினார்கள். தன்னுடைய மொத்த சொத்தையும் அதில் கொடுத்தாங்க. 1908 தூத்துக்குடி கோரல் மில் தொழிற்சங்க போராட்டத்திற்கு தலைமை தாங்கி ஜெயிலுக்கு போனார். அதுக்கு பிறகு அதே 1908 மார்ச் 12ஆம் தேதி பிபின் சந்திரபாலினுடைய விடுதலை நிகழ்வை முன்னிட்டு சுதேசி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதன் காரணமாக ஐயா அவர்கள் கைது செய்யப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கோயம்புத்தூரில், தூத்துக்குடியிலிருந்து ஐயாவை கோயம்புத்தூரில் ஜெயிலில் போட்டாங்க. நமக்கு தெரியும் ஜெயிலில் அவர் பட்ட கஷ்டம். ஒரு பெரிய மிராசுதாராக, ஒரு பெரிய ஜமீன்தாராக, வசதி படைத்தவராக, ஒரு பாரிஸ்டராக இருந்தவர் தன்னுடைய சொத்துக்களை இழந்து இந்த நாட்டிற்காக, சுதேசி இயக்கத்திற்காக, வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் இழந்து ஆயுள் தண்டனை பெற்று செக்கிழுத்தார். அவருடைய தியாகம் போற்றப்பட வேண்டும். அவருடைய தியாகம் இந்த நாட்டிற்கு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். வஉசி ஐயா இந்த நாட்டினுடைய சொத்து. வஉசி ஐயா அவர்கள் இந்த தேசத்தினுடைய சொத்து. வஉசி ஐயா அவர்கள் ஒரு தேசத்தின் போற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நாம் அடுத்த சமுதாயத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு அவருடைய புகழை எடுத்து செல்லும் விதமாக நம்மளுடைய டாக்டர் ராஜ்குமார் அவர்களுடைய முயற்சியில் ஒரு அழகான புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சகோதரர்களே, நாம் வஉசி ஐயா அவர்களுடைய பாதையை பின்பற்றுவோம். நாம் ஒவ்வொருவரும் சுயபாரதம், சுயசார்பு பாரத பொருள்களை பயன்படுத்துவதன் மூலமாக நாம் நம்மளுடைய ஐயா அவர்களுக்கு, வஉசி ஐயா அவர்களுக்கு அவருடைய பெருமையை நாம் அவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு கடமையாக அந்த கடமை இருக்கும் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.